வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்தோட பேர் லாசி தேவாலயம். இந்த தேவாலயம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சிகிகோர் தீவில் இது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த தேவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டப்பட்ட கட்டிடம் கன்னி மடம். இந்த கன்னி மடத்தை பற்றி அப்புறமா பார்ப்போம். நான் இதுவரைக்கும் பார்த்த தேவாலயத்திலே இதுதான் மிகப்பெரிய தேவாலயம். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தேவாலயம் 1857ஆம் ஆண்டு கட்ட தொடங்கினாங்க. எப்போ கட்டி முடித்தாங்கன்னா 1884 கட்டி முடித்தாங்க. இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஏறக்குறைய 27 ஆண்டுகள் ஆச்சு. இந்த தேவாலயத்தை 2019 புதுப்பிச்சாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தேவாலயம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எனக்கு மிகவும் ஆவலாக இருந்துச்சு. சரி வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தேவாலயத்தின் வாசலில் வலைகளை போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, பறவைகளும் பூச்சிகளும் உள்ளே போய் கூடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த வலையை போட்டிருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஐடியா. பாருங்க உள்ளே பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த தேவாலயத்தை நல்ல பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 100 பெஞ்சு இருக்கும் போல இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திருப்பலி இங்கே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 2 தடவை நடக்கும். அப்படின்னா 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் 2வது தடவை நடக்கும். இந்த உயரமான ப்ளூ சீலிங்கும் இந்த செவறுகளும் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. இங்கே வரும்போது நான் ரொம்பவே களைப்படைஞ்சிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 இடத்துக்கு நான் போய் சுற்றி பார்த்தேன். அந்த வீடியோலாம் என் சேனலில் இப்போ ரெடியாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. கடைசியாக இங்கே வந்ததுனால நான் ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் தூமகடன் தீவுக்கு கப்பல் பிடிச்சி போயாகணும். அதனால் இந்த தேவாலயத்தை அவசரமாக வந்து பார்த்துட்டு போகிறேன். இந்த தேவாலயம் ரோமன் கத்தோலிக்க தேவாலயம். அதனால் ஏகப்பட்ட சிலைகளை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எனக்கு பின்னாடி மேலே இருக்கிற தேவாலயத்தோட மண்டபத்தை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாயடைச்சு பிரமிச்சு போய் நடந்து போயிட்டு இருக்கேன். பாருங்க அந்த நீல கலர் வானத்துக்கு இந்த சர்ச் எப்படி எடுப்பா இருக்குன்னு சொல்லி. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கட்டடம் இதுதான் கன்னி மடம். இந்த கட்டடம் 2 மாடி கட்டடம். முதல் மாடி பார்த்தீங்கன்னா கல்லால் கட்டியிருக்காங்க. 2வது மாடி மரத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கன்னி மடத்தை 2017 புதுப்பிச்சாங்க. இந்த வீடியோவை நீங்கள் நிறுத்தி கன்னி மடத்தோட வரலாற்றை படித்து பாருங்கள். இப்போ நம்ம 2வது மாடிக்கு போக போகிறோம். அந்த 2வது மாடி மரத்தால் கட்டப்பட்டது. இந்த கன்னி மடத்தை 1887 கட்டத் தொடங்கினாங்க. எப்போ கட்டி முடித்தாங்கன்னா 1891 கட்டி முடித்தாங்க. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆச்சு இந்த கன்னி மடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த இடமும் வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இங்கே இருக்க ஜன்னலை பார்த்தீங்கன்னா அழகான கண்ணடினாலும் மரத்தினாலும் செஞ்சுருக்காங்க. இந்த 2வது மாடியில் ஒரு கண்காட்சி மாதிரி பொருள் எல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தின பழமையான பொருட்கள்லாம் இங்கே பாதுகாப்பாக பார்வைக்கு வச்சுருக்காங்க. இந்த இடமும் ரோமன் கத்தோலிக்க சபையால் கட்டப்பட்டனால நிறைய சிலைகளை இங்கே பார்க்க முடியும். எனக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப வேகமாக அவசரமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட பாரதிமார்களின் உடுப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள். கன்னிமாடத்தின் 2வது மாடியிலிருந்து தேவாலயத்தை நேரடியாக பார்க்க முடியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த தீவில் கடைசியாக ஒரு முறை
என் ட்ரோனை பறக்க விட்டேன். இது ஒரு சின்ன டவுன். இப்போவே இவ்வளோ சின்னதாக இருக்குன்னா 18ஆம் நூற்றாண்டில் இங்கே மக்கள் தொகையும் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 27 வருஷம் இருக்குது. இந்த தேவாலயத்தை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதே மாதிரி நல்லாவே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த லாசி டவுனை பார்க்கும்போது ஒரு சின்ன அழகான மரங்களும் மலைகளும் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுது. பார்க்குறதுக்கே பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தான் நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூமகடன் தீவுக்கு நான் போகணும். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த தீவுக்கு நீங்கள் வரும்போது 3லேருந்து 4 நாள் ஒதுக்குங்க. அப்போ தான் இந்த தீவை மொத்தமாக நிதானமாக ரசிக்க முடியும். இந்த தீவை பற்றி எனக்கு சரியாக தெரியாதனால நான் ஒரு நாள் தான் கொடுத்தேன். ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலயத்துக்கு பக்கத்தில் பீச் இருக்குது, ஒரு துறைமுகம் வேறு இருக்குது. ரொம்ப அருமையான லொக்கேஷன். இந்த இடம் ரொம்பவே பார்க்க வேண்டிய இடம். சீகூர் தீவுக்கு வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேவாலயத்துக்கு ஒரு குட் பையை சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நானும் ஜேஆரும் லரீனா துறைமுகத்துக்கு கிளம்பி போயிட்டோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.